பேச்சி அம்மனே உன் குடும்ப வாரிசா உன் குலத்துல வந்து பிறந்திருக்கா. அவளுக்கு எந்த காலத்திலையும் யாராலையும் எந்த சங்கடமும் வராம பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. தாயே, அது எங்க பாக்கியம்மா. பேச்சி அம்மனை பெத்தெடுத்த புண்ணியவதி எங்க? அஞ்சலி, ஏன் அங்கே நிக்கிற? வா வா, அட முன்னாடி வா, உன்னதான் கூப்பிடுறாங்க. இவங்கதான் தாயே. என்ன அஞ்சலி இப்படி பயப்படுற? முன்னாடி போய் வாழ்த்துவாங்க. இல்ல அங்கிள், வேண்டாம். என்ன அஞ்சலி இப்படி பண்ற? போட்டு விடு. நெஞ்சில பயம் இல்லாதவங்க தான் என் முன்னாடி நிக்க முடியும். எல்லாமே என் பார்வைக்குள்ளதான் இருக்கு. இதுவும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. போக போக உங்க எல்லாருக்கும் அது புரியும். எல்லாரும் கேட்டுக்கங்க. இந்த ஊரையும் ஊர் மக்களையும் காக்கிறதுக்கு என் மகளான பேச்சி அம்மாவும் அதுக்கு அடுத்த வாரிசா இந்த அம்மன் குழந்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். உங்க நல்லதுக்காக அவங்க இருப்பாங்க. அந்த குடும்பத்தை மதிக்கிறதும் என்ன வணங்கறதுக்கு சமம். இந்த பேச்சி அம்மனை கொண்டாடி உள்ள அழைச்சிட்டு போங்க. ஆத்தா, உள்ள போ சொல்லு. பூஜைய ஆரம்பி. உத்தரவு ஆத்தா. சேர வேண்டிய கையில எல்லாமே போய் சேரணும். என் சன்னதியில அது நடக்கணும். நான் மனசார வாழ்த்தணும். குழந்தைய உள்ள போ சொல்லு. போ சொல்லு.